Hi students, now I am going to teach about DP questions or difference between last year படிச்சிட்டு 12th படிக்க போறான் இல்லையா அவனுக்கு பிஃபோர் இருக்கக்கூடிய 11th ஸ்டாண்டர்ட்ல இந்த क्वेश्चन எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கேளுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस சோ இது நல்லா ரிவைஸ் பண்ணிக்கங்க நீங்க பின் காலத்துல படிக்கும்போது நீட்க்குனாலும் சரி வாட் இஸ் தட் JEE எக்ஸாம் IAS எக்ஸாம் TNPSC எதுவா இருந்தாலும் இந்த क्वेश्चंस பேஸ்டு கண்டிப்பா ஒரு 1 மார்க் வரும் ஓகேங்களா கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கங்க first I go into for mitosis and meiosis ஓட DP questions இது ஒரு 5 மார்க் क्वेश्चंस லாஸ்ட் இயர் ஆல்சோ இது 5 மார்க் வந்துச்சு ஒரு 5 மார்க்ல mitosis and meiosis என்ன ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் னு தெரிஞ்சுக்கலாம் mitosis னா only for body divisions அப்படிம்போம் what is it body division அப்படியே நம்மளுடைய somatic cells ஓட division process தான் mitosis அப்படிம்போம் ஓகேங்களா அதே meiosis அப்படினா only for sex division process sex cells என்ன இதுல 46 டோட்டலா நம்மளுடைய பாடி குரூப்ஸ்ல 46 இருக்குன்னா அதுல 44 டிவிஷன் process யார் நடப்பாங்கன்னா நடத்துவாங்கன்னா mitosis process நடத்துவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் அதே பேலன்ஸ் இருக்கிற 2 குரோமோசோம் தான் 6 குரோமோசோம் அந்த வேலையை செய்யறது யாருன்னா meiosis process ஓகேங்களா now I will go for இப்போ நான் டெஃபினிஷன் சொல்லிட்டேன் mitosis என்ன meiosis இது நீ ஈஸியா புரிஞ்சுக்கணும் நீ டிஃபிகல்ட் தான் தென் mitosis பொறுத்த பார்த்தீங்கன்னா எப்பவுமே 1 டிவிஷன் தான் நடக்கும் ஓகேங்களா 1 டிவிஷன்னா அப்படியே குரோமோசோம் என்ட்ரி ஆயிடும் இப்போ உங்களுக்கு 46 அது அப்படியே அவங்களுக்கு என்ட்ரி ஆகும் ஓகேங்களா அதான் தட் இஸ் கால்ட் 1 டிவிஷன் அப்படிம்போம் mitosis எப்பவுமே 1 டிவிஷன் தான் நடக்கும் meiosis வந்து 2 டிவிஷன்ல நடக்கும் எப்படின்னா மேலும் ஃபீமேல் ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் அந்த டிவிஷன் process போகும் so that is called 2 divisions இப்போ புரியுதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் mitosis நாவே 1 டிவிஷன் meiosis னா 2 டிவிஷன் சொல்றோம் அடுத்து நம்பர் ஆஃப் குரோமோசோம் ரிமைன் தி சேம் அத நான் சொன்னேன் இப்போ நம்பர் ஆஃப் குரோமோசோம் எப்படி இருக்கும் இப்போ என்கிட்ட வந்து 46 இருக்குன்னா என்னோட பாடியில இருக்கக்கூடிய குரோமோசோம் அவங்களுக்கு எவ்வளவு இருக்கும் 46 தான் போகும் இப்போ ஒரு சுகர் கேன் இருக்குன்னா அது குரோமோசோம் பார்த்தா டோட்டலா 80 குரோமோசோம் இருக்கும் அது அப்படியே அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் அடுத்த சுகர் கேனுக்கு கன்வெர்ட் ஆகும் 80 குரோமோசோமா கன்வெர்ட் ஆகும் so that is a same number of chromosome remains the same characters ஆனா இதுல மட்டும் பாத்தீங்கன்னா எப்படி நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஹாஃபா தான் போகும் இப்போ என்னோட செக்ஸ் செல்ல என்னோட ஸ்பெர்ம்ல எவ்வளவு கேமெட் இருக்குன்னா only for 23 குரோமோசோம் தான் இருக்கும் சோ என்னோட 23 அந்த ஓவாவோட 23 உள்ள வரணும் அப்போ என்னோட 46 ல இருந்து பாதி குரோமோசோம் தான் எதுக்கு போவோம் meiosis process செய்யும் அதுதான் number of chromosome is half means half எனக்கு 46 னா அது 23 குரோமோசோம் அவங்களுக்கு அடுத்து நியூ பேபிக்கு போகும் அப்படிங்கறோம் third one homologous chromosome னா என்ன அப்படினா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய குரோமோசோம் தான் அப்ப யார் ஒரே மாதிரி இருக்கு sister chromosome சொல்லுவோம் what is a sister chromosome சொல்லுவோம் that is a homologous chromosome like a separate இருக்கும் இந்த குரோமோசோம் ஒரே செப்பரேட்டா இருக்கும் இந்த குரோமோசோம் செப்பரேட்டா இருக்கும் அப்ப இது ரெண்டுமே டிஃபரண்டா செப்பரேட்டா இருக்கும் பட் அதோட ஷேப்லாம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கறதால that is homologous chromosome சொல்லுவாங்க இது எந்த processல நடந்துருக்குனா மெட்டாஃபேஸ் பிளேட்ல நடந்துருக்கும் அப்ப மெட்டாஃபேஸ் பிளேட்னா உங்களுக்கு தெரியும் ப்ரோபேஸ் மெட்டாஃபேஸ் அனாஃபேஸ் டீலோஃபேஸ் மெட்டாஃபேஸ்ங்கிறது என்ன அப்படினா குரோமோசோம் தெளிவா ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுதுனா that is called மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ்ல இந்தோட மைட்டாசிஸோட குரோமோசோம் எப்படி இருக்குன்னா தெளிவா தனித்தனியா இருக்கும் கிளியரா பண்ணிருப்பாங்க இது எப்படி இருக்குன்னா ஹோமோலாகஸ் குரோமோசோம் எப்பவுமே நான் சொல்லிக்கலையா மேல் ஃபீமேல் ஃபியூஸ் ஆனா தான் அந்த குரோமோசோம் ஃபார்ம் ஆகும் அப்போ எப்படி இருக்கும் அது பேரா தான் இருக்கும் இதுல மெட்டாஃபேஸ் பிளேட்ல அது பேர் குரோமோசோம் தான் இருக்கும் அப்படிங்கறோம் ஓகேங்களா இது தேர்ட் பாயிண்ட் அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து அதே பாயிண்ட் தான் கொஞ்சம் லெட்டர் மாத்திருப்பாங்க என்ன ஹோமோலாகஸ் குரோமோசோம்னா do not pair எப்பவுமே பேர் சேராது ஏன்னா somatic பாடி தான பாடி செல்ஸ் அப்படியே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹோமோலாகஸ் குரோமோசோம் பாத்தீங்கன்னா இதுல பைவேலண்டா இருக்கு ஏன்னா ரெண்டு விதமான கேரக்டர் சொல்றாங்களா இங்க பைவேலண்ட் என்ன அப்படினா சார் நீங்க படிச்சிருப்பீங்க ப்ரோபேஸ்ல பார்த்தா லெப்டோடின் சைகோட்டின் பாக்கெட்டின் டிப்டோடின் டயாகின்ஸ் பார்ப்பீங்க இந்த சைகோட்டின் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு process இறங்கும் சைகோட்ல இருந்து என்ன process இறங்குனா synapses னு ஒன்னு வாட் இஸ் இட்னா ரெண்டு ஹோமோலாகஸ் குரோமோசோமும் fuse together synapses னா ரெண்டு ஹோமோலாகஸ் குரோமோசோம் ரெண்டு சம்பந்தம் ஒரே மாதிரி குரோமோசோம் ரெண்டு fuse together that is called synapses சொல்றோம் இந்த synapses குரோமோசோம் ரெண்டு fuse ஆச்சுனா அது எப்படி இருக்கும் இங்க வேற குரோமோசோம் இருக்கும் இந்த பக்கம் வேற குரோமோசோம் இது ரெண்டு fuse together that is called synapses அந்த synapses எதில நடக்கும் சைகோட்டின் ஸ்டேஜ்ல நடக்கும் இந்த சைகோட்டின் ஸ்டேஜ்ல synapses process fuse ஆக கிட்டத்தட்ட வரும் அது fuse ஆகுது பேரா கன்வர்ட் ஆகுது பேர் பைவேலண்ட் வேலண்ட்னா இது ஒரு வேலண்ட் இது ஒரு வேலண்ட் இது ஒரு வேலண்ட் இது ஒரு வேலண்ட் ரெண்டு வேலண்ட் ஃபார்ம் ஆகுது பேர் என்னது பைவேலண்ட் நம்ம சொல்லுவோம் ரெண்டு வேலண்ட் கேட்டனால தான் இது ஒரு பைவேலண்ட் இதுல சைகோட்டின் ஸ்டேஜ்ல ஆஃப்டர் தட் சைகோட்டினுக்கு அப்புறம் என்ன ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகும் பாக்கெட்டின் ஸ்டேஜ்னு ஒன்னு ஃபார்ம் ஆகும் இந்த பாக்கெட்டின் ஸ்டேஜ்ல என்ன அப்படி நடக்கும் அப்படினா
மேக்ஸிமம் மைட்டாசிஸ்ல அந்த மாதிரி ஸ்டேஜ்ல நடக்காது. எது கையாஸ்மேட்டான ஒரு ஸ்டேஜ் நடக்குது. வாட் இஸ் கையாஸ்மேட்டானா இப்போ நான் மியாசிஸ் கம்மி சொல்றேன். கையாஸ்மேட்டா அண்ட் கிராசிங் ஓவர் ரெண்டுமே ப்ராசஸ் நடக்காது. ஓகேங்களா? அதே மியாசிஸ்ல பார்த்தீங்கன்னா ஹயாஸ்மேட்டாவும் நடக்கும், கிராசிங் ஓவர் நடக்கும். கையாஸ்மேட்டா விடுங்க. கிராசிங் ஓவர்னா இப்போ பாருங்க ஒரு குரோமோசோம் 4 ஸ்ட்ரக்சர் போடுறோம் பாருங்க. இதுதான் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர். இதுவும் ஒரு 2 குரோமாட்டின் போடுறேன். ஓகேங்களா? இதுதான் பைவால்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இது ரெண்டுல ஒன்று வந்து நான் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபியூஸ் பண்ணிடுறேன். ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் வேரியேஷன் பண்ணி காட்டுறேன் குரோமோசோம். இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகுது. ஸ்னாப்சிஸ் பைவேலண்ட் மூலியமா ஃபியூசஸ் ஆகி கிராசிங் ஆகுது. கிராசிங் ஆகுது எப்படி ஆகுது? இது ரெண்டு எப்படி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் கிராஸ் ஆயிடுச்சு. ஆனால் எப்படி ஆகும் அப்படின்னா பாதி இப்படியும் பாதி இப்படியும். ஆனால் இந்த இடத்துல பாருங்க இப்படி ஆயிருக்கும். இது ரெண்டு மேல் மட்டும் கிராஸ் டெர்மினல் ப்ராசஸ் மட்டும் கிராஸ் ஆகிருக்குங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கிராஸ் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு வாட் இஸ் இட்னா கிராசிங் ஓவர் அப்படிப்போம். இந்த கிராசிங் ஓவர் ஆஃப்டர் தான் மாறும் கயாஸ்மெட்டா. கயாஸ்மெட்டானா என்ன சார்? அப்போ நம்ம நிறைய டிஎன்ஏ சேஞ்ச் பண்ணுறோம். இந்த டிஎன்ஏ எடுத்து நல்ல ஸ்பெசிஃபிக்கான டிஎன்ஏ எடுத்து இன்னொரு பாக்டீரியா செல் மூலிமா நம்ம கிரியேட் பண்ணுறோம். நியூ ஆர்கன்ஸ் கிரியேட் பண்ணுறோம், நியூ பிளான்ஸ் கிரியேட் பண்ணுறோம், நிறைய ப்ரீடிங் மெத்தட் கண்டுபிடிக்கிறோம். அந்த ப்ராசஸ் எல்லாமே இந்த தலைவர்னால தான். யாருனால? கயாஸ்மெட்டானால தான். ஸோ தட் இஸ் கயாஸ்மெட்டா இஸ் ஏ ரீகாம்பினன்ட் ப்ராசஸ். ரெண்டையும் கலந்து நம்ம ஒரு நியூ ஆர்கான்ஸை கிரியேட் பண்ணுறோம். தட் இஸ் அதில் எதில் நடக்க முடியும் அப்படின்னா ஒன்லி மியாசிஸ் இந்த மாதிரி செக்ஸுவல் கேரக்டர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், சொல்ல முடியும், செய்ய முடியும். ஓகேங்களா? லாஸ்ட் ஒரு பாயிண்ட். இப்போ நீங்கள் எவ்வளோ செல்ஸ் இப்போ வந்து பாக்டீரியா செல்லில் பாடி செல்லை ரெண்டாக உடச்சி எவ்வளோ வரும்? 2 தான் வெளியே வரும். அவ்வளோதான். 2 டாட்டர் செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு. பாக்டீரியா செல்லை ரெண்டாக உடச்சி எவ்வளோ வரும்? 2 செல்ஸ் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் 2 டாட்டர் செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு அப்படிம்போம். ஈவன் அமீபா இருந்தாலும் அப்படி தான் கிழிஞ்சாலும் 2 செல்ஸ் தான் வெளியே வரும். பேரமிசி கிழிஞ்சாலும் 2 தான் வெளியே வரும். அது எல்லாமே 2 டாட்டர் செல்ஸ் நம்ம சொல்லுவோம். அது பொதுவாக எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஓகேங்களா? அதே மாதிரி மியாசிஸ் பார்த்தீங்கன்னா 4 டாட்டர் செல்ஸ் வெளியே வரும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 4 மைக்ரோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும் பொதுவாகவே. ஸோ அந்த டெட்டட் செல்ஸ்னால இது 4 டாட்டர் செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு அப்படிம்போம். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கு as well as 3 மார்க் கேட்பாங்க, as well as 2 மார்க் கேட்பாங்க. ஸோ நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.